இன்றைய சாய் சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் சின்னத்திரை எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான குரு சம்பத்குமார். ஆனந்தவிடன் தயாரிப்பில் 750 எபிசோடுகளை கடந்த பின்னரும் இன்றும் முதலிடத்திலே இருக்கின்ற ஒரு சீரியல் தான் குரு சம்பத்குமாருடைய எழுத்திலே உருவாகியுள்ள சிறகடிக்க ஆசை. பஞ்சவர்ணம் முத்துங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடு. கோபக்கார முத்து ஹைட் 5.10 ஏரியால இவன் தான் செம கெத்து. வீணாங்கிறது நான் தான். சொல்லுங்க சார். உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால வீணா என் பொண்ணுன்னு எதையோ சொல்ல வந்து உயிரை விட்ட சிறகடிக்க ஆசை. இன்றைக்கு சின்னத்திரையிலே பரபரப்பான ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற குரு சம்பத்குமார் ஆரம்பத்தில் ஜெமினி சினிமா என்ற பத்திரிகையிலும் பிலிமாலயா என்ற பத்திரிகையிலும் நிருபராகவும் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றினார். பத்திரிகையாளனாக இருந்தபோது சிவாஜி, ரஜினி, கமல் உட்பட பல முக்கியமான நடிகர்களை பேட்டி கண்ட அனுபவங்களை பற்றியும் தான் சின்னத்திரையிலே பெற்ற அனுபவங்கள் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் குரு சம்பத்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கே பத்திரிகையாளர் வரணும் அப்படின்னு ஆசை? அதாவது சின்ன வயசுலேருந்தே நிறைய கதை கவிதைகள்லாம் எழுதுவேன் சார். அதில் வந்து என்னென்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஏன்னா சினிமாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து அப்போ பாக்யராஜ் சார் படங்களுடைய பார்த்து திரைக்கதை கதை வசனம்லாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது தினத்தந்தி விளம்பரம்ல ஜெமினி சினிமா பத்திரிகைக்கு நிருபர்கள் தேவைன்னு வந்திருந்தது. ஆகா, இது ரூட்டில் போனோம்னா அங்கே நிறைய பேர்கிட்ட பழகலாமே அப்படின்ட்டு நான் வந்து அதில் அப்ளை பண்ணேன். ஸோ எனக்கு அந்த வேலை கிடச்சிது. பழனிப்பன் ராமசாமி தான் பத்திரிக்கை ஆசிரியர், எம்டி, ஜெமினி சினிமா. அப்போ வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்த பத்திரிக்கை அது. ஸோ அதில் வந்து நான் நிருபராக சேர்ந்து அப்புறம் உதவி ஆசிரியராக சேர்ந்தேன் சார். முதலாக அந்த பத்திரிகை சார்பாக யாரை பேட்டி கண்டீங்க? முதல்ல நான் வந்து பேட்டி எடுத்தது வாணி ஜெயராம் எடுத்தேன் சார். பின்னணி பாடை. ஆமாம் சார். ஏன்னா அவங்க பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து மல்லிகையின் மன்னன் மயங்க சாங் வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிகிட்டே போனேன், அம்மா உனக்கு பிடிச்ச பாடலை பாடினேன், வாணி ஜெயராம் மேடத்தை நான் பேட்டி எடுக்க போகிறேன். என் அம்மாவுக்காக எடுத்தாங்க பேட்டி. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? முதல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சார். நான் கொஞ்சம் ஒரு சின்ன படபடப்பு எனக்கு இருந்தது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி விஐபிட்டெலாம் யாருமே பழகினதே கிடையாது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வண்ணாரப்பேட்டையில் தமிழ்நாடு தேட்டர்கிட்ட அங்கே இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஹார்பர் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் அண்ணன் ஹார்பரில் ஒர்க் பண்ணதால் அந்த குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்தோம். அதனால் அந்த லோக்கல்லே பழகி தான் நமக்கு பழக்கமே தவிர பெரிய ஆளுங்க யாருமே பழக்கம் கிடையாது. அவங்ககிட்டலாம் எப்படி பழகணும்னு கூட தெரியாது. ஆனால் வந்து வாணி ஜெயராம் மேடம் முதல்ல நம்ம போனோன்னா, மேடம் இது எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து சொல்லி நான் சொன்ன அதுமாரி எங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் பாடின அந்த மல்லிகையின் மண் சாங்கு வந்து பிடிச்ச பாடல் அப்படின்னு. அதாவது உடனே ஒரு 4 வரி எனக்கு பாடி காட்டினாங்க. நான் ரொம்ப அதாவது ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். அவங்க எவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இப்போ பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. நான் இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு 4 வரி பாடி காட்டினாங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் நான் எழுதின முதல் இன்டர்வியூ ஜெமினி சினிமாவில். அதுக்கு பிறகு நிறைய ஜெமினி சினிமாவில் வந்து அது மூலிமா எனக்கு நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டுச்சு. சரவணன் சார்லேருந்து ரஜினி, கமல், விஜயகாந்த், யார் யாரை நம்ம பேட்டி எடுக்கணுமோ எல்லாம் அப்படியே பழக்கமாகி ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் எனக்கு உருவாச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு நம்ம இவ்வளோ பெற்ற பழகிட்டு இருக்கோம், நம்ம ஆசைப்பட்ட துறைக்கு. இதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பத்திரிகை மோகத்தில் இந்த கதைவசனம் எழுத வந்ததை மறந்துட்டேன். சரி, இதுவே நல்லா இருக்கேன், இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு அது என்ன அப்படியே அதுவே என்னை கொண்டு போயிடுச்சு. ஸோ நிறைய எழுதுனா அதில் நிர்வாகத்துக்கும் என் மேலே ரொம்ப நல்ல நல்ல கட்டுரைகள்லாம் எழுதுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது.
ரஜினியும் கமல்ஹாசன் இன்டர்வியூ பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். ரஜினி சார்ட்ட என்னென்னா, இப்போ அவர் நம்ம வந்து முன்னெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் பேச முடியாது அவர்கிட்ட. நம்ம இந்த மாதிரி ஸ்டூடியோக்களில் பார்க்கும்போது சார் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். அப்போ நம்ம ஏவிஎம்மில் வந்து அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃப்ளோரை நாங்கள் டெய்லி ஸ்டூடியோ ரவுண்ட்ஸ் போவோம். அப்படி போகும்போது ரஜினிகாந்த் சார் பார்க்கும்போது ரஜினி சார் வந்து நம்ம இன்டர்வியூ கேட்டோம்னு வைங்களேன், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் அப்படின்னுவார். அது சொன்னால் நம்ம வந்துடணும். இல்லை சார் நீங்கள் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ஓகே நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு போயிட்டே இருப்பார். அவர்கிட்ட அது மாதிரி நம்ம பேச முடியாது, பேச கொடுக்க மாட்டார். அது வந்து ரஜினி சார்ட்ட ஒரு இது உண்டு. இன்னொரு வந்து மாவீரன் ஷூட்டிங் அவருடைய சொந்த படம். அது அந்த நெல்லை சுந்தரராஜன் வந்து அது பிஆர்ஓ. முன்னெல்லாம் என்னென்னா பத்திரிகைக்காரங்களை வந்து வெளிப்புற படப்படி, ஏன்னா அங்கே இப்போ அப்போ பப்ளிசிட்டி மீடியா வந்து ஒன்லி பிரிண்டிங் மீடியா தான். கரெக்ட். இப்போ மாதிரி மீடியாக்கள் கிடையாது, ஊடகம் இல்லை. ஆமாம், ஊடகங்கள் கிடையாது, சேட்டலைட்டு எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. டிவிக்கள் ரொம்ப இது இல்லை, தூர்தர்ஷன் மட்டும் இருக்கும். அதனால் நாங்கள் போய் கவர் பண்ணுறது தான். அவங்க ப்ரொடியூசர்கிட்ட காட்டுவாங்க, ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி இவ்வளோ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ப்ரொடியூசர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட காட்டுவாங்க, அதை காட்டி தான் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் ஒரு தடவை மாவீரன் ஷூட்டிங்க்கு மைசூருக்கு ஷூட்டிங் நெல்லை சுந்தரராஜன் எங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறார். அப்போ வந்து எல்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, நான் கொஞ்சம் ஜூனியர். அதில் அதாவது சினிமா சாமுத்தி, அலைவோசை மணி, மக்கள் குரல் ராம்ஜி, இப்படி எல்லாமே தேவி மணி, இப்படி எல்லாமே ரொம்ப சீனியர். இதில் அதில் நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிளாகி அவங்கெல்லாம் என்ன ரொம்ப இது பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் மாவீரன் போய் ரூமில் தங்கிட்டு குளிச்சுட்டு நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். ரஜினி சார் எங்களை பார்த்தோன்னா, நீங்களாம் எங்கே வந்தீங்கன்ட்டார். சார் நீங்கள் தானே சார் எங்களை கூப்பிட்டு வர சொன்னீங்க. கூப்பிட்டு வர சொன்னேன், நீங்கள் சென்னையிலே இதே வேலை தானே பண்ணுறீங்க, இங்கே வந்து இதை நீங்கள் செய்யணுமா? நான் நீங்கள் வந்து மைசூர் அரண்மனைலாம் சுற்றி பார்த்துதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வண்டி ஏற்பாடு பண்ணி எங்களை வந்து 2 நாள் சார் மைசூர் சாமுண்டீஸ்வரி டெம்பிள், மைசூர் அரண்மனை, சூப்பர், ஆமாம், எல்லாத்தையும் சுற்றி காட்டி அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி கொடுத்தாரு எல்லாத்துக்கும். கொடுத்துட்டு இதுக்கு தான் உங்களை வர சொன்னேன், இந்த வேலையை நீங்கள் சென்னையில் செய்றீங்க, இங்கே வந்து ஏன் பேட்டி எடுக்கிறீங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரப்பா. அந்த மாதிரி ரஜினி சார் வந்து ரொம்ப ஒரு அவர் என்னென்னா போலித்தனம் இருக்காது அவர்கிட்ட. அதை என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே பேசுவார். நம்ம அதை மீறி இல்லை சார் எனக்கு இன்டர்வியூ வேணும்னு சொன்னால் கொஞ்சம் அடுத்த லெவல் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் சிட்டாக சொல்லிட்டுவார். அதனால் அவர் சொல்லும்போதே நம்ம இது பண்ணுறது நல்லது. கமல் சார் வந்து நிறைய டைம் பேட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து சார் நான் ஒரு நல்ல அனுபவம் சார். தேவர் மகன் அவுட்டோர் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி தான் கமல் சாருடைய பிஆர்ஓ. ஆமாம், அவர் இல்லை இப்போது, நல்ல மனுஷன். அவர் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது நாங்கள் அங்கே லொக்கேஷன் நாங்கள் போகும்போது கமலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற அந்த கிளைமேக்ஸு நிறைய எடுத்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. அது வந்து படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஸோ அந்த சீன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து முடித்தோன்னா அங்கே சிவாஜி சார் இருந்தாங்க. சிவாஜி சார் என்ன சொன்னார், அதாவது அவங்க சம்மந்தி வீட்டில் சார் வேட்டைக்காரன் புத்தூரோ ஏதோ ஒரு வேட்டைக்காரன் புத்தூர் தானே, அங்கே வந்து எங்களுக்கு டின்னர் தரதான் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதனால் வந்து நாங்கள் அந்த பொள்ளாச்சி லொக்கேஷன்லேருந்து அவர் இதுக்கு போகிறதுக்காக ஒரு வேனில் ஏறுறோம். ஏறினோன்னே சிவாஜி சார் என்ன பண்ணார், ஓ பத்திரிகைக்காரங்களாம் அதில் தான் வரீங்களா அப்படின்னு அவருக்கார நீ வந்துடுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வேனில் வந்து ஏறிட்டார் சார். எங்கள் வேனில் சார் அது ரொம்ப டைட்டாக இருக்கிற ஒரு இது வேனு, நிறைய பத்திரிக்காரங்க வேறு இருந்தம்மா. சிவாஜி சார் இங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். நடுவில் வந்து கேப்பு இவ்வளோதான். வண்டி குலுங்கும் போது போகும்போது என் கால் அவர் மேலே படுது. நான் தொட்டு கும்பிட்டு சாரின்னு. அப்புறம் 2-3 முறை அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் பிரேக் போட்டான், அப்பயும் அவர் காலில் பட்டுச்சு. பட்டவனே மறுபடியும் தொட்டு கும்பிட்டேன். என்ன இப்படி தட்டினார். வண்டி போகும்போது இந்த இடத்துலாம் பிரேக் அதிகமாக போடுவாங்க, படலாம் செய்யும். நீ இறங்கும்போது ஒரு தடவை என்னை தொட்டு கும்பிட்டு இறங்கி அப்படின்னா எல்லாம் பத்திரிகைலாம் ஒரே சிரித்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் சார், அப்போ வந்து சிவாஜி சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து கமல் வந்து அவர்கிட்ட கேட்டு, கமலாமாட்ட கேட்டு அவர் கொஞ்சம் சரியான பிறகு நான் வந்து அப்பாவை பத்திரமா கூப்பிட்டு வரேன், நான் உங்கள்கிட்ட பத்திரமா ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவர் அதில் நடிக்க கூப்பிட்டுருக்கார். இவர் அந்த வேட்டைக்காரன் புத்தூர் உள்ளே நுழையும் போது அந்த பங்களாக்குள்ளே கமலாம்மா வந்து டெய்லி அவருக்கு திருஷ்டி சுற்றி போகிறதுக்காக தாம்பூலம் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க. சிவாஜி சார் கார் உள்ளே நுழைஞ்சோன்னே அவங்க வந்துட்டாங்க சார். வந்தோன்னே பார்த்தா டிரைவர் மட்டும் இறங்குறாரு, இவர் இல்லை. இறங்கினோன்னே இப்போ பார்த்துருக்காங்க, மாமா எங்கேன்னு இருக்காங்க.
மாமா பின்னாடி வேனில் வந்துட்டு இருக்காங்க சார். டமால் கையில் இந்த இது விழுந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். படன்னு நெஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கையில் இந்த தாம்பூலம் கீழே வந்துருச்சு. மாமா வேனில் வராரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அவரு பயந்து போய் ஐயோ இல்லைங்க பத்திரிக்காரங்களாம் வந்தாங்க, ஐயா அவங்களோட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இதாச்சு. இது வந்து நாங்கள் இறங்கினோன்னே அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து சிவாஜி சார் அந்த டிரைவரை கூப்பிட்டு திட்டினார். ஐயா பொறுமையாக சொல்ல மாட்டியா, நீ கண்டேன் சீத்தையேன்னு சொல்லணுயா அப்படின்னு இதே வார்த்தையை தான் சொன்னார். கண்டேன் சீத்தையேன்னு சொல்லணுயா, பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க அவங்களோட வந்துட்டு இருக்காங்கன்னு நீ சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது அவங்கள பார்க்கும்போது இனிமேல் அந்த மாதிரி புருஷன் முண்டாட்டிலாம் அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதாக இருந்தது சார். அது ஒரு பெரிய இதாக இருந்தது. இன்னொரு கமல் கூட ஒரு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா சார், நாங்கள் வந்து நாயகனுக்கு சிறப்பு மலர் போட்டோம். நான் ஜிவி எங்களை கூப்பிட்டு அப்போ நாங்கள் சில ஜெமினி சினிமாவில் நிறைய படங்கள் நல்ல பெரிய படங்களுக்கு மலர் சிறப்பு மலர் போடுவோம். அது ரொம்ப பாப்புலர் எங்களுது. அதாவது சாதாரணமாக 70,000 காப்பி போகுதுன்னா சிறப்பு மலர் போட்டால் 1,20,000 காப்பி போகும். அந்த மாதிரி பெரிய படங்களுக்கெல்லாம். அப்போ நாயகனுக்கு சிறப்பு மலர் சூப்பராக போட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாயகன் காப்பி ரெடி ஆனதும் ஜிவி சார் சொல்லியிருந்தார், எங்களை மாதிரி நீங்கள் வந்து படம் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து படம் காட்டினாங்க. ஒரு நாள் காலையில் படத்தை போட்டு காட்டினாங்க. அப்படியே புதுசாக இருந்தது சார். ஏதோ தமிழ் சினிமாவில் என்னவோ ஒன்று மாயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது படத்தை பார்க்கும்போது. அன்றைக்கி சாயந்தரம் நம்ம விஜயகுமாருக்கு சொந்தமான ஒரு பிரிவு தியேட்டர் ஒன்று இருந்தது சார், டி நகரில். அங்கே எங்களுக்கு வந்து மணிரத்னம், பிசி ஸ்ரீராம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நாங்கள் காரிலே அவர் உள்ள வேறு ஒரு ஷோ ஓடிட்டுருக்கு, நாயகன் ஓடிட்டுருக்கு, மற்றவங்கலாம் பார்த்துட்ருக்காங்க. அதில் நாங்கள் அவரை இன்டர்வியூ பண்ணோம். பொழுது விடிஞ்சால் தீபாவளி படம் ரிலீஸு. முதல் நாள் நைட்டு ஆனந்த் தியேட்டரில் அந்த மலர் வெளியீடு. ஹிந்தியிலேருந்து அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க ஆனந்த் தியேட்டரில். அந்த புத்தகம் ரிலீஸ், அந்த ஜெமினி சினிமா மலர் வெளியீடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டாங்க எல்லாரும். பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போய் இருக்கிறாங்க. படம் நயா படம், இப்படி ஒரு படம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த படம் இல்லை மலரை எல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஜிவி வந்து பயங்கர சந்தோஷமாயிட்டார். அவர் படம் இன்டர்வலுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும்போது இறங்கி வந்து எனக்கு ரவின்னு என் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். எங்களுக்கு கையெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அதாவது பெரிய ஒரு கவரை கொடுத்தாரு. சார் அதெல்லாம் வேணாம் சார், இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் பணம் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி பொழுது விடிஞ்சா தீபாவளி அப்போ கல்யாணம்லாம் கிடையாது, அவ்வளோ பணத்தை வச்சு நாங்கள் என்ன அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை வாழ்க்கையில். அதுக்கு பிறகு சார் என்னென்னா, இந்த நாயகன் படத்தை ஷூட்டிங் போது நாங்கள் இந்த ஸ்பெஷல் இதுக்கு கவர் பண்ணும்போது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கிளைமேக்ஸ் எடுக்கிறோம். ஆமாம், கிளைமேக்ஸு கமலை ரிலீஸ் பண்ணுறாங்க. வரும்போது அந்த பாபா மர்கையா ஷூட் பண்ணுற சீனு அது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அது கவரேஜுக்காக போனோம். நாங்கள் போகும்போது பார்த்தா ஷூட்டிங் நடக்கலை. என்னடா ஷூட்டிங் நடக்காமல் இருக்குன்னு பார்த்தா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் சாப்பாடு ஏதோ சரியாக தரல போட்டிருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் தயிர் சாதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. தயிர் சாதமும் கூட ஏதோ கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கு. ஏன்னா நிறைய கூட்டம் பாவம், அது கொடுக்கல போட்டிருக்கு. அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அவங்க. எங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்தா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சு நடக்குது. அப்புறம் வந்து ஒன்றும் அவங்க கேட்கல. அப்புறம் மணிரத்னம் வந்ததான் என்ன பிரச்சனைன்னாரு, இந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து தயிர் சாதம் தான் சார் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, அதனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டார், ஷூட்டிங்கை நிப்பாட்டுங்கன்ட்டு அவங்க அண்ணனுக்கு ஜிவிக்கு ஃபோன் பண்ணிட்டார். இப்படி பிரச்சனை இருக்கணுன்னே ஜிவி வந்து ஒரு 15 காரு அவங்க சம்மந்தப்பட்ட கார்லாம் இருக்கும்ல எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி சென்னை நகரில் எங்கெங்கெல்லாம் பிரியாணி இருக்கும், ஏன்னா மணி 2:30 ஆயிடுச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டார். எல்லா கடையிலையும் பிரியாணி கலெக்ட் பண்ணி கொண்டாந்து அந்த அவங்களுக்குலாம் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அப்புறம் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அது ஒரு பெரிய மேட்டராக இருந்தது. மணிரத்னம் சார் வந்து ஷூட்டிங்கை நிறுத்திட்டார். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்காம அப்புறம் எதுக்கு ஷூட்டிங்கு, ஆமாம் அதனால் வந்து சாப்பாடு வரட்டும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டார். அப்புறம் வந்து சார் அந்த படத்தை ஆரம்பத்திலே ஜிவி அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இது பண்ணி அந்த படத்தையே மொத்தமாக வாங்கிட்டார். ஆமாம், வாங்கி முக்தா ஃபிலிம்ஸ்னு ஆரம்பித்த இது வந்து அப்புறம் கொஞ்சம் சின்னதாக போட்டாங்க. முக்தா ஃபிலிம்ஸ் சின்னதாகிடுச்சு, ஜிவி ஃபிலிம்ஸ் பெருசாகிடுச்சு. இதில் என்ன ஒரு இதுனா சார், நான் ஒரு தடவை முக்தா ராமசாமி அவங்கள பேட்டி எடுத்தேன். அவர் வந்து கொஞ்சம் மனசில் சங்கடப்பட்டு என்று சொன்னார், நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு நாங்கள் ஆரம்பித்தோம்,
பட் ஓகே அப்படி மாதிரி அவர் ரொம்ப இதெல்லாம் சொல்ல பாவம், அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார். இது நடந்து சில நாட்களுக்கு பிறகு சார் படத்தினுடைய வெள்ளி விழா, நாயகன் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனு, ஜிவி வந்து பயங்கரமாக ஏற்பாடு பண்ணுறாரு. மறுபடியும் பாம்பேலேருந்து இந்த நாயகனில் கமல் கேரக்டர் ஒருத்தர் பண்ணார்ல சார், அவர் ஆர்டிஸ்ட் உட்பட எல்லாமே, அவர் மறுபடியும் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, இந்தி ஃபீல்டே மொத்தமாக எல்லாம் வந்திருக்கு. மிகப்பெரிய விழா வந்து பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய பார்ட்டி அது இதுன்னு எல்லாம் ஏற்பாடு. இந்த விழா வந்து மிகப்பெரிய சிறப்பாக நடத்தணுன்ட்டு கரெக்டாக ஒரு ஈவினிங் 6 மணிக்கு ஃபங்க்ஷன் சார். ஒரு 5 மணிக்கு தகவல் வருது, முக்தா ராமசாமி இறந்துட்டார். ஆமாம். இப்போ என்னென்னா நம்ம அதாவது விழா குழுவினர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷனை நடத்திட்டு, ஏன்னா எல்லாமே வந்துட்டாங்க, பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணிட்டோம், ஃபங்க்ஷனை நடத்திட்டு விழா நிறைவில் இதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்திடலாம், மௌன அஞ்சலி செலுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கமல்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ கமல் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படத்துக்கு பூஜை அன்னைக்கு முதல்ல சூடம் வாங்கிறதுக்கு காசு கொடுத்த ப்ரொடியூசர் அவர் தான். அவர் பாடியை தாண்டி வந்து நான் விருது வாங்க மாட்டேன், அதனால ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணாங்க. அது என்னன்னா, அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் கடவுள் நம்பிக்கையை விட மனிதாபிமானம் மேலே கமல் காட்டினார். கிரேட். ஆமாம் சார். நான் அதுக்கு பிறகு கமலை வந்து ஒரு ஸ்பெஷல் பேட்டி எடுத்தேன். இதுக்கு அவர் சொல்லிட்டார், அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம், இதே ஒரு சாதாரண ஒரு இயல்பு தானே, அதனால் வேறு மாதிரி பேட்டிடுங்க, அது வேண்டாம் அப்படின்னாரு. ஸோ இதை வந்து நான் அதாவது இது ஒரு நல்ல விஷயம், பதிவு செய்ய வேண்டிய விஷயம். மனிதாபிமானம் ஒரு அதாவது கடவுள் நம்ம கும்பிட்றோம் கும்பிடாம போகிறோம் அதெல்லாம் வேறு விஷயம். மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கமல் வந்து ஏன்னா அவரை தான் பாராட்ட போகிறாங்க மேடையில். புரியுது. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனா அப்படிப்பட்ட பாராட்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல முடிவு பண்ணுறது பெரிய விஷயம். அதை கேன்சல் பண்ணார். அது ஒரு பெரிய எனக்கு ரொம்ப அது இதாக இருந்தது, நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக இருந்தது. ரஜினிகாந்தை ஒரு சமயத்தில் பேட்டி கண்டேன், நீங்கள் அந்த பேட்டி எப்படி இருந்தது? ரஜினி சார் வந்து சார் கமல் வந்து சில நேரங்களில் ரொம்ப நல்லா பேசுவார் சார். கமல் சார் வந்து ஒரு மூடு, அவர் நல்ல மூடில் இருந்தால் பயங்கரமாக பேசுவார். நிறைய கதைகள்லாம் இப்போ அந்த அபூர்வ சகோதரர்களில் வந்து அந்த அப்பு கமலில் அதை முதல்ல அவர் என்கிட்ட தான் சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை எழுத வேண்டாம், ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன், இது வந்து இப்படி ஒரு கேரக்டர் நான் பண்ண போகிறேன், பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் போடுங்கன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பார். ரஜினி சார் என்னென்னா அவருடைய பேட்டி அந்த அந்த இது சம்மந்தப்பட்டது மட்டும் பேசுவார். மற்றபடி ஒரு இதில் அதில் இன்னொரு ஒரு ரஜினி சார் வந்து நல்ல பண்பு உள்ளவன்றதுக்கு நம்ம விஸ்வாஸ் சுந்தர் இருக்கார்ல சார், அவர் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து சத்யராஜையும் அஜித்தையும் வச்சு பகைவன் ஒரு படம் ஆரம்பித்தார், எடுத்தார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நல்லபடியாக. அந்த படத்துடைய பூஜைக்கு ரஜினி சாரை கூப்பிட போகிறோம், நான் விஸ்வாஸ் சுந்தர் என்னை கூப்பிட்டு போகிறார். அங்கே அப்படியே அஜித் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் எங்களோட. ரஜினி சார் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எங்களை பார்த்தோன்னா வாங்க 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 அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தீபாவளின்றதால வீட்டில் அப்படின்னு அதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி சொன்னார். அப்புறம் நாங்கள் மேலே கூப்பிட்டு வந்துட்டார். மேலே கூட்டிகிட்டு வந்தோம் சார். சத்யராஜ், அஜித், விஸ்வாஸ் சுந்தர், நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும் சுந்தர் சார் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அப்போ அவர் வந்தோன்னே அப்படியே இப்போ டைட்டில் என்ன அப்படின்னாரு. இப்போ இன்விடேஷன் பகைவன்னா கொஞ்சம் மூஞ்சி அவர் சொல்லிச்சுது. அவருக்கு வந்து இந்த நெகட்டிவ் டைட்டில் அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு. பட் இவங்க இன்விடேஷன் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ண முடியும், அதனால் சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்போ அவர் வீட்டில் யார் போனாலும் இந்த பெரிய ராகவேந்தர் படம் ஒன்று இருக்குது சார், அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் தருவார். இப்போ ஜெயராம் அப்படின்னாரு, ஒன்றுண்ணா அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார், ஜெயராம், சத்யராஜ், சுந்தர், அஜித்தை பார்த்துட்டு போயிட்டு 3 ராகவேந்தர் ஃபோட்டோ, நல்லா பெரிய ஃபோட்டோ இப்போ எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்தோன்னே டக்குன்னு பார்த்தார், அப்படின்னாரு. ஓ ஓகே சார் அப்படின்ட்டு அவர் ஒன்று சார் வாங்கி வச்சுட்டார் சார், கொடுக்கல சார். எனக்கு ஒன்று கொண்டு வந்ததும் தான் எழுந்து 3 பேரும் கொடுத்து எனக்கும் கொடுத்தாரு. அந்த ராகவேந்தர் படம் வந்து இன்னும் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் காலகாலமாக அப்படியே இருக்குது. அது நடந்து பல ஆண்டுகள் ஆகுது. கரெக்ட். அதாவது சார் உலகத்தில் வந்து நான் நிறைய பத்திரிகை உலகத்தில் நிறைய அனுபவப்பட்டதால் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் நல்ல மனசோடு இருக்காங்களோ அவங்க எல்லாமே வாழ்க்கையில் வந்து சார் மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. சூப்பர். உண்மையில் மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. அனுபவத்தில் சொல்கிறீங்க? ஆமாம் சார். அதாவது கடவுள் வந்து நல்ல மனசு ஒருத்தன் இருக்குன்னா எப்படியாவது கொண்டு வந்துடுறாரு சார், எப்படியாவது கொண்டு வந்துடுறாரு. நடிகர் சிவாஜியை பேட்டி கண்டிருக்கீங்களா? பேட்டிக்கலாம் சார்.
அவங்க சுஜாதா ஃபிலிம்ஸ் எடுத்த ஒரு படம் சார், ரேவதி நடிச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கோன்னா நான் வந்து சார் பேட்டிக்கு வர சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்த்தாரு என்ன. நடிகைகளில் யாரை பேட்டி எடுத்தது ரொம்ப ரசமான அனுபவம்? முதல்ல நான் வந்து நடிகை பேட்டி எடுத்தது சுகாசினி மேடம் சார். ஓ, சுகாசினி வந்து மனதில் உருது வேண்டும் ஷூட்டிங் போது விஜயகாந்தோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது? ஆமாம் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.